இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். प्रभु यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. वो परमेश्वर आपको आशीषित करें. இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். हम विश्वास करते हैं प्रभु आज आपसे बात करेंगे. எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 118வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். आइए हम पढ़ेंगे சங்கீதம் 118 की भजन की ओर पलटें. 118வது சங்கீதத்துல 24வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 118 का 24वीं आयत को हम पढ़ेंगे. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், इदले களி கூர்ந்து மகிழ கடவோம். वचन में लिखा है कि आज वह दिन है जो यहोवा ने बनाया है, हम इसमें मगन और आनंदित हो. இது எப்படிப்பட்ட நாள்? ये कैसा दिन है? கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये दिन वह है जो यहोवा ने बनाया है. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले प्रभु के प्रिय लोगों, இன்றைய நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். आज का दिन जो है यहोवा ने बनाया है. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். मेरी परमेश्वर की योजना यह है कि आज के दिन में हमें परमेश्वर में मगन आनंदित होना चाहिए. உலகத்தார் தான் இது கெட்ட நாள், இது நல்ல நாள் என்று சொல்லி பிரித்து வைத்திருக்கிறார்கள். जरूर संसार वाले इस तरह अलग करते हैं दिनों को, ये बुरा है ये भला है करके. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு, लेकिन परमेश्वर के संतान हमारे लिए எல்லா நாளும் ஆண்டவர் படைத்த நாள் தான். हर एक दिन जो है यहोवा ने बनाया है. எல்லா நாளிலுமே நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் தேவன் நியமித்திருக்கிறார். सब दिन में हमें परमेश्वर में मगन और आनंदित होने के लिए प्रभु चाहते हैं. आमेन. आमेन. ஒரு சில பேர் திருமணத்துக்கு நல்ல நாள்ல வைக்கணும் என்று சொல்லுவார்கள். कई लोग इस तरह कहते हैं कि शादी के दिन को बहुत ही अच्छे दिन में रखना चाहिए. அவங்க கல்யாண கார்டுல பார்க்கும்போது இந்த மணில இருந்து இந்த மணிக்குள்ளார திருமணம் நடைபெறும் என்று சொல்வார்கள். वो इस तरह अपने कार्ड में लिखते हैं इतने घंटे से इतने घंटे तक इसके बीच में की शादी होना चाहिए. அதுக்குள்ள திருமணம் ஆயிடுச்சுனா அவங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. वे इस तरह समझ रखे हैं कि अगर इसी घंटे में इस घंटों के बीच में शादी हो जाएगा तो पूरा जिंदगी भर के लिए वो अनंत रहेंगे. அப்படி கிடையாது. ऐसा नहीं है. எல்லா நாளுமே நல்ல நாள். सारे दिन अच्छे दिन है. எல்லா நேரமும் நல்ல நேரம். सारे समय अच्छे समय है. எல்லா நாளுமே கர்த்தர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். सारे दिन को यहोवा ने ही बनाया है. ஆமென். आमेन. இன்றைய நாளும் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். आज के दिन में भी यहोवा ने बनाया है. இன்றைய கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் என்ன? आज प्रभु क्या करने वाले हैं? வேதத்துல பார்க்கும்போது இன்றைய என்று சொல்லி अनेक காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். अगर बाइबल में देखते हैं तो आज करके कई बातों को प्रभु ने प्रकट की हैं. ஒரு சில காரியங்களை நான் வாசிக்க போகிறோம். कुछ वचन को हम पढ़ेंगे. முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் पहला लूका रचित सुसमाचार 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19वीं अध्याय का हम पलटें. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். लूका 19वीं अध्याय का हम पलटें. இயேசு எரிகோவுக்கு வருகிறார். यहाँ पर प्रभु यीशु मसीह यरीहो शहर की ओर आ रहे थे. எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். हम सब वैसे जानते हैं. அங்கு ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிறார். वहां पर एक धनी पुरुष था. அவர் பேர் சகேயு. उनका नाम है जक्कई. அவன் ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்தான். वो चुंगी लेने वाला का सरदार था. இவனுக்கு ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கிறது. वो बहुत ही चाहता था कि यीशु मसीह कैसा है करके देखने के लिए चाहता था. இப்போ இயேசு வருகிறார், திரளான ஜனக்கூட்டம் போயிட்டு இருக்காங்க. अब यीशु मसीह आ रहे हैं, उसी रास्ते पे बहुत ज्यादा भीड़ वहां पर थी. இவர் எவ்வளவோ பார்க்கணும்னு முயற்சி பண்ணுகிறாரு. जक्कई ने कोशिश किया कि किसी तरह यीशु मसीह को देखना है. ஆனா நிறைய கூட்டமா இருக்கறனால இவர் குள்ளமா இருக்கறனால அதை பார்க்க முடியாம போயிருச்சு. लेकिन भीड़ बहुत थी और ये भी नाटा था, इसकी वजह से वो नहीं देख पाया. இப்போ ஒரு அத்தி மரத்துல அவர் ஏறுகிறாரு. अब उन्होंने कुलर के पेड़ पर चढ़ा. அங்கிருந்து இயேசுவை பார்க்கலாம்னு அவர் யோசிக்கிறாரு. वो सोचा कि वहां से प्रभु को देखें. வசனத்தை வாசிப்போம். वचन को पढ़ेंगे. 4 வசனத்திலிருந்து வாசிப்போம். चौथा आयत से लेकर पढ़ते हैं. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். तब उसको देखने के लिए जक्कई आगे दौड़कर एक कुलर के पेड़ पर चढ़ गया. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். जब यीशु उस जगह पहुंचा तो ऊपर दृष्टि करके उससे कहा, हे जक्कई झट उतर आ, क्योंकि आज मुझे तेरे घर में रहना अवश्य है. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். वो तुरंत
उतरकर आनंद से उसे अपने घर ले गया। 9வது வசனத்தை வாசிக்கும்போது 9वीं आयत में இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. तब यीशु ने उससे कहा आज इस घर में उद्धार आया है। ஆமென். आमीन। இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया है। இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரெண்டு காரியத்துல இன்றைக்கு என்று இயேசு குறிப்பிட்டிருக்கிறார். इस वचन को जब हम पढ़ते हैं 2 बार प्रभु यीशु आज करके कहते हैं। முதலாவதாக இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். पहली बात यह है कि आज मैं तेरे घर पे रहना है। இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर में उद्धार आया है। ஆமென். आमीन। இன்றைய தினம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். आज का दिन है यहोवा ने बनाया है। களி கூர்ந்து மகிழ கடவுள். इसमें अनंत और मगन हो जाएं। ஏனென்றால் क्योंकि இந்த நாளிலே இயேசு நம்முடைய வீட்டில் தங்கும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறார். इस दिन में आज के दिन में परमेश्वर आपके घर पे रहना चाहते हैं। அவரை சுத்தி திரளான கூட்டம் போயிட்டு இருக்காங்க. उनके चारों तरफ बहुत बड़ा भीड़ थी। எத்தனையோ பேர் அவரை வருந்தி வருந்தி அழைச்சிருப்பாங்க. जरूर कितने लोग उसको बहुत ही विनती कर कर बुलाते होंगे, आमंत्रित करते होंगे அவங்க வீட்டுக்கு வரும்படியாய் அழைத்திருப்பாங்க. ताकि उनके घर पे प्रभु यीशु जाएं। ஆனா இங்க அழைக்கவே இல்ல, அவரை போய் சந்திக்கிறார் இயேசு. लेकिन यहाँ पर जक्कई ने यीशु मसीह को कोई निमंत्रण नहीं किया था, लेकिन यीशु मसीह ने गया। நேரா போயிட்டே இருக்கிறார் இயேசு. सीधा प्रभु जाते रहते थे। திடீர்னு அந்த மரத்துக்கிட்ட வந்தோடனே நேரா மேல போய் பார்க்கறாரு. ठीक उसी पेड़ के नीचे आते ही यीशु मसीह ने ऊपर दृष्टि करके कहने लगा, உடனே கூப்பிடுறார், சகேவேன்னு கூப்பிடுறார். हे सक्कई करके बुलाया। இயேசுக்கு அந்த நேம் கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க. यीशु मसीह उनका नाम तक जानते थे। ஒருவேளை நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கலாம், शायद हम बहुत दूर में हो रहते क्यों ना हो, ரொம்ப உயரத்துல இருக்கலாம், या बहुत ही ऊंचे पर हो क्यों ना हो, நம்ம சுத்தி திரளான கூட்டம் இருக்கிறது, हमारे चारों तरफ बहुत बड़ा भीड़ क्यों ना हो, இப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது யாருமே நம்மள கண்டுக்க மாட்டாங்க. ऐसी जगह पर कोई भी हमारे ऊपर ध्यान नहीं देते। அவன் தூரத்துல இருக்கறானே, अरे वो तो बहुत दूर में होता है, அவன் ரொம்ப உயரத்துல இருக்கறானே, अरे वो तो बहुत ऊंचा पे है। ஆனா இயேசுக்கு எல்லாமே தெரியும். लेकिन यीशु मसीह सब जानते हैं। ஆமென். आमीन। அவருடைய நேம் கூட இயேசு அறிந்திருக்கிறார். उनका नाम तक यीशु मसीह जानते थे। நேரா இயேசு அங்க வந்து தான் நிக்கிறார். सीधा वहीं पर आकर प्रभु यीशु खड़े थे மேல பார்த்து சொல்றாரு, और ऊपर दृष्टि करके कहने लगे, சகேவே சீக்கிரமா இறங்கி வா, हे जक्कई जल झट से उतरा, நான் இன்றைக்கு உன் வீட்டில தங்க வேண்டும். आज मुझे तेरे घर पे रहना अवश्य है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இயேசுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. प्रभु यीशु के लिए जगह देने के लिए बहुत तरह हैं। ஆனா இங்க இயேசு வழி என்ன வந்து நான் உன் வீட்ல தங்கணும்னு சொல்றாரு. लेकिन यीशु मसीह आप ही आकर वहां पर कहते हैं कि मैं तेरे घर पे रहना अवश्य है। இன்னைக்கு கூட வழியக்க இயேசு நம்ம வீட்ல வந்து தங்கும்படியாய் அவர் விருப்பப்படுகிறார். आज यीशु आप ही वो चाहते हैं आपके घर पे रहने के लिए। ஆமென். आमीन। திடீர்னு ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வராங்கன்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். अगर मानिएगा कोई व्यक्ति अचानक कह जाते हैं कि आज मुझे तेरे घर आना है, तो ஒரு பெரிய ஆள் வராங்க, ஒரு ஆபீசர் வராங்கன்னு मानिएगा வச்சுங்களேன். एक अधिकारी आते हैं, உடனே நம்ம வீட்டை எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்போம். तुरंत हम क्या करेंगे, अपने सारा घर को बिल्कुल सफाई करेंगे। அவங்க வந்து பார்க்கணுமே, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு இருப்போம். हम सारी चीजों को बिल्कुल अपनी अपनी जगह पर रखने के लिए कोशिश करते हैं। அதனால ஃபோன் பண்ணி கேட்போம், எந்த டைம்க்கு வரீங்க, எப்படி வரீங்க, எந்த நாளைக்கு வரீங்கன்னு கேட்டுட்டே இருப்போம். इसलिए हम उनसे फोन कर कर पूछते रहेंगे, आप कब आ रहे हैं, कौन से समय पर आ रहे हैं करके। ஆனா இங்க இயேசு உடனே வரேன்ட்டார் பாருங்க. लेकिन यहाँ पर यीशु मसीह ने कहा तुरंत मैं आ रहा हूँ। உடனே இயேசு வருகிறாரு அவங்க यीशु வீட்டுக்கு. मसीह आया है उनके घर पे। வந்த உடனே ஒரு மாற்றத்தை தொடக்குறோம் பாருங்க. जैसे आते ही एक बदलाव को हम देख सकते हैं। இயேசு என்ன சகே என்ன சொல்றாரு? जक्कई ने क्या कहा? 8ஆம் வசனத்துல 8वीं आयत में, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் எதையாகிலும் அதிகமாய் வாங்கினது உண்டானால் அதை 4 தணையாய் திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். जक्कई ने खड़े होकर प्रभु से कहा, हे प्रभु देख, मैं अपनी आधी संपत्ति कंगालों को देता हूँ, और यदि किसी को कुछ भी अन्याय करके ले लिया है तो उसे 4 गुना फेर देता हूँ। ஆமென். आमीन। இயேசு வந்த வீட்டில் நடக்கிற முதல் மாற்றம் இதுதாங்க. ये पहला बदलाव जो है होता है जिस घर पे प्रभु यीशु ने आया है, उस घर पे என்ன மாற்றம் என்றால், कौन सा बदलाव है? அவருடைய மனம் மாற்றம் உண்டாகுது. उनकी दिल की बदलाव होती है। அவன் தன் பாவத்தை உணர்ந்து கொள்கிறான். उन्होंने अपने पाप को अंगीकार कर लिया है, தன் வாழ்க்கையை திருத்திக் கொள்கிறான். अपने जीवन को उन्होंने सुधार लिया है। சில சமயத்துல இயேசு வந்து விட்டார்னா நம்மளுக்கு ஒரு புதிய பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய கார் கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். कई बार हम इंतजार करते हैं, अगर यीशु मसीह आ गया तो मेरे लिए बड़ा घर मिलेगा, मकान मिलेगी, गाड़ी मिलेगी, நல்லது கிடைக்கும் தான், जरूर अच्छी चीजें मिलेगी। ஆனா முதல் மாற்றம் நடக்க வேண்டிய இடம் நம்முடைய மனசுல. लेकिन पहला बदलाव जहाँ होना चाहिए वो हमारा दिल है। ஆமென். இங்க என்ன நடக்குது என்றால், இயேசு எதிர்பார்க்கிற ஒரு மாற்றத்தை
இங்க நடக்கிறத பார்க்கிறோம். यहाँ पर हम ये देखते हैं कि जो यीशु मसीह चाहते थे वैसे बदलाव को यहाँ होते हुए पाते हैं। இயேசு வந்த உடனே உலக ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ, यीशु मसीह आते ही हमारे लिए संसारिक आशीष मिले या नहीं, நம்முடைய ஆத்துமாவில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. हमारी प्राण में एक आशीष मिलती है। நம்முடைய வீட்டுல ஒரு மாற்றம் நடக்குதோ இல்லையோ, हमारे घर के अंदर कुछ बदलाव होती है या नहीं, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கணும். हमारे जीवन में एक बदलाव होती है, அதான் அங்க நடக்குது. वही यहाँ पर हो रहा है। அவர் தன்னை ஒப்புக்கொள்கிறாரு. यहाँ पर जक्कई ने अपने आप को समर्पण किया। இதுவரையும் நான் செய்த பாவத்தை அங்க அறிக்கையிடுகிறார். अब तक जो पाप उन्होंने किया है उस पापों को उन्होंने वहां पर अंगीकार किया। அந்த அறிக்கையிட்ட பிறகு தான் அங்க ஒரு பூரணமான ரட்சிப்பு அன்றைக்கே வருகிறது. जब उन्होंने अंगीकार किया तब ही वहां पर एक परिपूर्णता की एक आशीष आई है। இயேசுவே இந்த வீட்டுக்கு தலைவர்னு போர்டு போடுகிறோம். हम लोग इस तरह एक बोर्ड लगाते हैं, यीशु की इस घर का नेता है, मालिक है। அது பெரிய விஷயம் அல்ல. वो बड़ी बात नहीं है। இன்றைக்கு என் மனசுல இயேசு தலைவரா இருக்கிறாரா? आज मेरे दिल के या मेरे मन का मालिक यीशु मसीह है क्या? இங்க சகையு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்கிறான். यहाँ पर जक्कई अपने सारे कार्य को उन्होंने समर्पण किया। என்ன ஒப்புக்கொள்கிறான்ன்றா? क्या समर्पण किया? இத்தனை நாள் நான் எதை ரொம்ப மேன்மையாய் நினைச்சனோ, आज तक जिन चीजों को मैंने बहुत ही ऊंचा करके समझ रखा था, இத்தனை நாள் காசு காசு பணம் பணம்னு நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். इतने दिनों से मैंने पैसा पैसा रुपया रुपया करके पीछे दौड़ा, நான் ஆஸ்தியவே ரொம்ப நேசித்து இருந்தேன். मैं अपनी संपत्ति से बहुत ही प्यार किया। ஆனா இப்ப இயேசுவை பார்த்த உடனே लेकिन जैसे मैंने यीशु मसीह को देखा, எல்லாவற்றையும் நான் குப்பையா எண்ணுகிறேன். सारी चीजों को मैं कूड़ा समझ लेता हूँ। உலக மேன்மை ஆஸ்தி பணம் பொருள் எல்லாமே குப்பைங்க. दुनिया की सारे कार्य जो चीजें बड़ा हम समझ रखे हैं, यानी पैसा धन दौलत संपत्ति सब चीजें कूड़ा समझ गया। நம்ம இயேசுவை உண்மையாய் பார்த்தோம் என்றால், यदि हम यीशु मसीह को सच्चाई से देखते हैं तो உலகம் என் பின்னாடி போயிடும். दुनिया मेरा पीछा हो जाती है। இயேசு எனக்கு முன்பாக இருப்பார். यीशु मसीह मेरे सामने होते हैं। உலகத்தை நான் எல்லாவற்றையும் வெறுக்கிறேன். संसार की सारी बातों को मैं घृणा करता हूँ। இன்றைக்கு உங்க வீட்டுல ஒரு அற்புதம் நடக்கணும்னா, आज अगर आपके घर पे एक अद्भुत होना है तो இன்றைக்கு நம்முடைய வீட்டுல ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், आज हमारे घर पे एक उद्धार आना है तो இத்தனை நாட்கள் நான் பார்த்துட்டு இருந்த மேன்மைப்படுத்திட்டு இருந்த நேசித்திருந்த எல்லாவற்றையும் விட்டு விடுவோமா? आज तक जिस चीजों को हमने बहुत ही ऊंचा मकान बड़ा समझ रखे थे, उन चीजों को हम छोड़ दें क्या? ஆமென். आमीन। அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? यहोवा के हाथों में समर्पण करें क्या? அதான் உண்மையான மனமாற்றம். वही सचमुच का बदलाव है। உடனே இயேசு சொன்னாரு, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறார். तुरंत यीशु मसीह ने कहा, ये भी अब्राहम का पुत्र है। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। இவ பார்க்கும்போது ஏதோ ஒரு இழந்து போறது மாதிரி இருக்குதுல்ல? यहाँ पर अगर हम देखते हैं तो जक्कई ने कुछ चीजों को खो रहा है करके लगता है। இத்தனை நாள் பார்த்து பார்த்ததெல்லாம் இழந்து போனது மாதிரி இருக்குதா? जितने दिनों से उन्होंने इकट्ठा कर रखा था, उन चीजों को खोने जैसे लगता है। இல்லங்க, அவன் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு இருக்காங்க. ऐसा नहीं है, उन्होंने बहुत ही बड़ी आशीष को प्राप्त किया है। நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால பல காரியங்களை இழந்திருக்கலாம். शायद आप प्रभु को ग्रहण किया, इसके चलते कई चीजों को खोते ஆனா நான் ஒன்னு होंगे, சொல்ல முடியும், लेकिन एक चीज को कह सकते அதை हैं, காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்கிற ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். उन सारे चीजों से बढ़कर एक उद्धार करके आशीष को प्रभु ने आपको दिए हैं। அவன் இழந்து போனது அங்க ஒரு சாட்சியை கர்த்தர் எழுப்பிட்டு கொடுக்கிறாருங்க. जैसे उन्होंने खो गया था, लेकिन वहां पर उनको एक गवाही के रूप में प्रभु ने खड़ा किया அந்த है। ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாம் சகையை பார்த்து முறுமுறுத்துட்டே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. वो सारे गांव वाले जक्कई को देखकर कुड़कुड़ाते रहते थे। அவங்களுக்கு எல்லாம் சகை ஒரு மோசமானவனாய் காணப்பட்டான். उन सारे लोगों के लिए जक्कई एक बहुत ही बुरा व्यक्ति लगा। ஆனா இன்றைக்கு இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை சகைக்குள்ள பார்க்கறாங்க. लेकिन आज जक्कई के जीवन में बहुत बड़ा बदलाव को लोग देखते थे। ஆமென். आमीन। இயேசு வந்த வீட்டில் மாற்றம் உண்டாகும். जहाँ यीशु मसीह आए थे उस घर पे बदलाव आती है, அது இன்றைக்கே உண்டாகும். वो आज ही होती है। அது ஒரு பூரண அர்ப்பணிப்பா இருக்கும். वो एक परिपूर्ण अर्पण होती है। கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்கு பின்னாடி என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். यहाँ पर हम ये चीज को देख सकते हैं, मसीह के पहले मसीह के बाद करके। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, ஒருவேளை உங்க குடும்பத்துல இன்னும் अनेक ரட்சிக்கப்படாம இருக்கலாம். शायद आपके घर पे कई लोग अभी तक उद्धार नहीं पाए होंगे। இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்றால், अगर आज ये हमारे घर पे एक उद्धार की जरूरत है तो ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். एक बदलाव को हम ले आए। ஆமென். आमीन। கொர்நேலியு என்கிற மனுஷன்
कोरली करके एक व्यक्ति था, ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாரு. उन्होंने एक बदलाव को लाया था. ஜெபிக்கிறவன், वो प्रार्थना करने वाला தான था தர்மம் பண்ணுகிறவன், और दान देने वाला था. தன் குடும்பத்தை எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்தவன். उन्होंने अपने सारे घराने को इकट्ठा करके குடும்பத்தை குறித்து ஒரு ரட்சிப்பை குறித்து ஒரு தாகம் உள்ளவனாய் अपने இருந்தான். परिवार के प्रति, लोगों के प्रति एक प्यास के साथ वो रहता था. இந்த தாகம் உங்ககிட்ட இருக்குதா? ऐसा प्यास आपके पास है क्या? அப்ப ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. तब आपके जीवन में एक बदलाव को लाइए. நோவா பூமியிலே அவன் நீதிமானாய் காணப்பட்டாங்க. नूह जो है सारे पृथ्वी में एक धर्मी व्यक्ति था. அதனால தான் அவனும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டுச்சு அழிவிலிருந்து. इसीलिए वो और उनकी घराने उस नाश से बचाया गया है. உங்க குடும்பத்தை குறித்து பெரிய பாரத்தோட நீங்க இருக்கிறீங்க. आपके परिवार के प्रति आप बहुत बड़ा बोझ के साथ रहते हैं. இந்த வசனத்தை விசுவாசி. इस वचन को विश्वास करें क्या? இன்றைக்கே தேவன் உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை தருவாராக. आज ये वो परमेश्वर आपके घर के एक उद्धार को दे. ஹalleluya, हालेलूया, ஹalleluya, हालेलूया. இரண்டாவதாக ये दूसरा, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये दिन जो है परमेश्वर ने बनाया है. இந்த நாளிலே நாம் மகிழ்ந்து களி கூற கடப்போம். इस दिन में हम अनंत और मगन हो जाएं. என்ன களி கூறுதல்? क्या हमें अनंत मनाना है? முதலாவதாக மனமாற்றம். पहला हमें मन बदलना. இரண்டாவதாக நாம் வாசிப்போம். दूसरा हम पढ़ेंगे 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தை எடுத்து पहला सामुएल उसका 9 अध्याय का और हम पलटें. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல पहला सामुएल 9वीं अध्याय, அதுல 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். यहाँ पर 12वीं आयत को हम पढ़ें. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 11 और 12 को हम पढ़ते हैं. அவர்கள் பட்டணத்து மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு ஞான திருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். उस नगर की चढ़ाई पर चढ़ते समय उन्हें कई एक लड़कियां मिली जो पानी भरने को निकली थी. उन्होंने उनसे पूछा, क्या दर्शी यहाँ है? அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையிலே பலியிடுவார்கள். उन्होंने उत्तर दिया, है देखो वह तुम्हारे आगे है, अब फुर्ती करो, आज यानी आज ऊंचे स्थान पर लोगों का यज्ञ है. இன்றைக்கு ஜனங்கள் பலியிடுகிற நாளா இருக்கிறது. आज ऊंचे स्थान पर लोगों का यज्ञ है. ஹalleluya, हालेलूया, ஹalleluya. हालेलूया. சில காரியங்கள் ஏதாவது காணா போயிருச்சுன்னு வச்சுங்களேன். अगर मानेगा कुछ चीजों को खो जाती है तो, நமக்கு தேவையில்லாத காரியம் எங்கேயாவது விட்டுட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன், अगर मानेगा हमारे लिए जो जरूरत चीजें हैं उसे हमने खो दिया है तो நம்ம என்ன சொல்லுவோம்? हम क्या कहेंगे? ஆசி கழுத தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லுவோம். अगर जिस चीज को हमें नहीं चाहिए उन चीजों को हम कहीं छोड़कर आ गया तो हम ये कहते हैं कि अरे छोड़ दो, गधा को छोड़ दो करके कहते हैं. ஆனா இங்க உண்மையாகவே ஒரு கழுத காணா போயிருச்சு. लेकिन सचमुच में यहाँ पर एक गधा खो गया है. அப்ப சவுலுடைய அப்பா கீஸ் வந்து சவுலையும் வேலைக்காரனையும் கூப்பிட்டு கழுதைய தேடும்படியா அனுப்புகிறார். यहाँ पर सावुल के पिता कीस जो है अपने बेटा सावुल को और एक सेवक को भेजा है कि ताकि उनकी गधा को ढूंढ आए. இவங்க ரெண்டு பேரும் கழுதைய தேடி போறாங்க. ये दोनों व्यक्ति गधा के ढूंढने के लिए निकले. ஒவ்வொரு ஊரா தேடுறாங்க. हर एक गांव ढूंढ रहे थे, கிடைக்கவே இல்ல. नहीं मिला, கிடைக்கவே இல்ல. कहीं नहीं मिला. அடுத்த இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் கிடைக்கல. आगे गया, वहां पर भी नहीं मिला. கடைசியில ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. अंतिम में एक जगह पर पहुंचे. அப்ப அவங்க அப்பா கழுதைய விட்டுட்டு நம்ம மேல கவலைப்படுவார் போலக்கு. इन्होंने सोचने लगा, अरे पिताजी हमें गधा को भूलकर हमारे प्रति चिंतित ना करें. அதனால திரும்பி போலாம் அப்படின்னு நினைக்கும்போது, इसलिए जब वो सोच रहे थे हम लौट कर जाएं क्या करके, அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருகிறது. तभी एक उनकी योजना आई. அப்ப இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். यहाँ पर एक दर्शी है, அவர் சாமுவேல். वो ना सामुएल है. அவர்ட்ட போய் கேட்கலாமா? उनसे जाकर हम पूछें क्या? நிச்சயம் அவர் பதில் சொல்வார். जरूर वो उत्तर देंगे. அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சாமுவேலை தேடி. ऐसे सामुएल को खोज कर वो जाने लगे. இவங்க சாமுவேல் எல்லாம் பார்த்தது இல்ல. इन्होंने सामुएल को तो कहीं नहीं देखा, कभी नहीं देखा. சோ அந்த வர லேடிஸ் கேக்குறாங்கப்பா சாமுவேல் எங்கப்பான்னு கேக்குறாங்க. इसीलिए वहां जो लड़कियां आई थी उनसे पूछ रहे थे सामुएल जी कहाँ हैं? நேரா போங்க, आप सीधे जाइए, இன்றைக்கு ஜனங்கள் பலியிடுவாங்க. आज वो दिन है, लोगों की यज्ञ का दिन है. அங்க கண்டிப்பா அவர் வருவாரு. वो जरूर वहां पर आएंगे. ஹalleluya, हालेलूया, ஹalleluya, हालेलूया. சாமுவேல் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்கும்போது, जब सामुएल कहाँ है, वो कैसा है करके जब पूछ रहे थे, பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? हमेशा हम वैसे क्या कहते हैं? ஓகே, நீங்க அங்க போனீங்கன்னா ரொம்ப ஹைட்டா ஒருத்தர் இருப்பாரு, நல்லா குண்டா இருப்பாரு, நல்லா தாடி வச்சிருப்பாரு,
வெள்ளையா இருப்பாரு. அப்படிதான் நம்ம நிறைய அடையாளத்தை சொல்லிட்டு हम இருப்போம். इस तरह परीक्षे देते हैं, वो लंबा होता होगा, लंबा होता है और दाढ़ी इतना लंबा है और वो गोरा है, इस तरह कुछ परीक्षे देते हैं किसी व्यक्ति के बारे में अगर कोई पूछेंगे तो। ஆனா இங்க என்ன சொல்றாங்க? लेकिन यहाँ पर क्या कह रहे हैं लोग? சீக்கிரம் போங்க, अब फुर्ती से जा, இன்னைக்கு ஜனங்கள் பலி எடுக்கிற நாள், आज ऊंचे स्थान पर लोगों का यज्ञ है, கண்டிப்பா அவர் வருவார். इसीलिए वह वहां पर जरूर आएगा। ஆமென். आमीन। இன்றைக்கு எப்படிப்பட்ட நாள்? आज कौन सा दिन है? கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாள். यहोवा के लिए बलि चढ़ाने का दिन है। அருமையான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களே, इस वचन को सुनने वाले, இன்றைக்கு நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுங்களா? आज कौन सा दिन है पता है? கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாள். यहोवा के लिए बलि चढ़ाने का दिन है। ஆமென். आमीन। பலி செலுத்துறீங்களா இன்னைக்கு? क्या हम बलि चढ़ाएं क्या? ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. आदम और हव्वा ने पाप कर लिया है, அதுக்கு பிறகு அவங்களுடைய சந்ததி எழும்புகிறது. उनके बाद उनकी वंश निकली। இந்த சந்ததி தேவனோடு எப்படி கனெக்ட் ஆவறாங்க தெரியுங்களா? ये वंश किस तरह लो प्रभु से उन्होंने मेल मिलाप हुआ है। ஒரு பலிபீடம் மூலமாகத்தான் தேவனோடு அங்க இணைகிறார்கள். एक बलि के द्वारा ही परमेश्वर से उन्होंने मेल मिलाप हुआ है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இன்றைக்கு பலியின் மூலமாய் கர்த்தரோடு இணைவோமாக. आज हम बलि के द्वारा प्रभु से हम मेल मिलाप हो जाएं क्या? யோபுடைய வாழ்க்கை நீங்க பாருங்களேன். अय्यूब को जीवन को जरा सा देखिएगा, எவ்வளவு பெரிய மனுஷன், वो कितना बड़ा व्यक्ति था, பெரிய ஐஸ்வர்யவான். बहुत बड़ा धनी व्यक्ति था, ஆனாலும் அதிகாலையில் எழுந்து என்ன செய்வார் என்றால் लेकिन वो हर भोर को उठकर क्या करते थे? பலியிடுவார். बलि चढ़ाते थे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமுடைய லைஃப் நீங்க பார்க்கும்போது अब्राहम के जीवन को देखते हैं तो எங்கெல்லாம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினாரோ, जहां जहां प्रभु अब्राहम से बातें करते थे, எங்கெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவர் பெறுகிறாரோ, जहां जहां प्रभु की वायदाओं को उन्होंने पाए थे। என்ன வாக்குத்தத்தம்? कौन सा वायदा? உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன், मैं तुझे बहुत बढ़ाऊंगा, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் பூமியின் மணலை போல இருப்பார்கள், तेरा वंश आकाश के तारेगण के समान, पृथ्वी की गिनकों के समान, बालों के गिनकों के समान हो जाएंगे, நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும். जहां तू पैर रखेगा वहां स्थान तेरा होगा। இப்படி வாக்குத்தத்தம் அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுப்பாரு. ऐसे परमेश्वर वायदाओं को पूरा देते रहते थे। ஆனா 100 வயசு ஆயிருச்சு, ஒண்ணுமே இல்ல. लेकिन 100 उम्र होने वाला है, कुछ नहीं है। ஆனா ஒண்ணே ஒன்னு கண்டிப்பா இவர் செய்வார். लेकिन एक बात ये जानते थे, என்னத்தமா செய்வார் ஆபிரகாம்? अब्राहम क्या करते थे? எங்கெல்லாம் அவர் வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணுகிறாரோ, जहां जहां उन्होंने परमेश्वर की वायदाओं को पाया है, அங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலி பீடம் கட்டுவார். वहां वहां उन्होंने परमेश्वर के लिए एक वेदी बनाई। அப்படினா என்ன? इसका मतलब क्या है? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर ने जो वायदा किया है उस वायदाओं के लिए धन्यवाद। அது என்ன பலிபீடம்? वो कौन सा वेदी है? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார். धन्यवाद की बलि। எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, क्योंकि हमें मिले या ना मिले, நான் அதை பார்க்கறனோ பார்க்கலையோ, यदि मैं उन चीजों को देखूंगा या ना भी देखूंगा, அதுக்கு தகுதி உள்ளனோ இல்லையோ, या उस वायदे के लिए मैं योग्य या नहीं भी हो, ஆனா இவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் लेकिन इतना सर्वशक्तिमान परमेश्वर என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, मुझसे बात करते हैं, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. वायदाओं को देते हैं, அதுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? उसके लिए हमें धन्यवाद देना है कि नहीं? இதுதாங்க பலிபீடம். यही है वेदी। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் மட்டும் நம்ம நடத்தி வந்தார், यहोवा परमेश्वर यहाँ तक हमें चलाया है, இனியும் நம்ம நடத்தக்கூடியவராக आगे भी இருக்கிறார். हमें अगुवाई करेंगे, கரத்தை பிடித்து நடத்துகிறார். अपने हाथ पकड़कर चलाएंगे। கொரோனா நாட்களில் என்னை நடத்தினார். इस कोरोना के समय पर हमें चलाया है, வேலை இல்ல, சம்பளம் இல்ல, नौकरी नहीं है, कमाई नहीं है, எல்லாவற்றையும் தாண்டி வர கர்த்தர் கிருபை इन सारे செய்தார். बातों को हमें पार कर कर आने के लिए मदद किया है। கர்த்தருக்கு நன்றி பலிபீடம் கட்ட வேண்டுமா இல்லையா? यहोवा के लिए हमें धन्यवाद की वेदी बनाना कि नहीं बनाना? பழைய ஏற்பாட்டை நீங்க பார்க்கும்போது पुराने नियम में देखते हैं तो எங்கெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி நன்றி செலுத்தினார்களோ, जहां जहां लोग परमेश्वर के लिए वेदी बनाकर परमेश्वर को धन्यवाद करते थे, அந்த இடத்துலலாம் கர்த்தர் ஒரு புதிய நாமத்தினால தன்னை அறிமுகப்படுத்துவார். தேவன் वहां वहां परमेश्वर ने अपने आप को एक नए नाम के द्वारा अपने आप को परिचय कराते हैं। அங்க ஆபிரகாம் பலி செலுத்துகிறார், यहाँ पर अब्राहम बलि चढ़ाया, ஒரு புதிய நாமத்தை கற்றுக்கொண்டார். एक नई नाम को उन्होंने परमेश्वर के बारे में पाया है। என் தேவன் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன். यहोवा यीरे मेरा परमेश्वर सब कुछ संभालेंगे। அங்க மோசஸ் பலி செலுத்துகிறார், मूसा ने बलि चढ़ाया, என் தேவன் யெகோவா நிஸ்ஸி. मेरा परमेश्वर यहोवा निस्सी। ஆமென். அங்க आमीन। கிதியோன் பலி செலுத்துகிறாரு, गिदियोन बलि चढ़ाया, என் தேவன் யெகோவா ஷாலோம். मेरा प्रभु यहोवा शलोम करके जान लिया। எப்பலாம் கர்த்தருக்கு நம்ம பலி செலுத்துகிறோமோ, जहां जहां प्रभु की बलि
चढ़ाते हैं அங்கெல்லாம் वहाँ தேவன் தன்னை ஒரு புதிய நாமத்தினால நம்மை தன்னை அறிமுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். यहोवा परमेश्वर अपने नए नाम से हमें दर्शन दिखाते हैं। हालेलुया हालेलुया। கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். हम परमेश्वर के लिए बलि चढ़ाने के लिए आए हैं। ஆமென். आमीन। பலி என்பது அர்ப்பணிப்பு. बलि का मतलब अर्पणता, தன்னை விட்டு கொடுப்பது, अपने आप को छोड़ना प्रभु के लिए, கர்த்தரை மாத்திரம் தேடுவது, केवल यहोवा को ही खोज करना, கர்த்தருடைய சமூகத்தை நாடுவது. परमेश्वर की उपस्थिति को खोजना। இன்றைக்கு பலி செலுத்தினீங்களா? आज आपने बलि चढ़ाया? கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். क्योंकि यहोवा परमेश्वर उसमें प्रसन्न है। என்ன உண்மையான பலி தெரியுங்களா? कौन सा सचमुच का बलि मतलब क्या है? ரோமர் 12:1 வாசிக்கிறோம். रोमियो के 12:1 में हम पढ़ते हैं, அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். இதுதான் புத்தி உள்ள ஆராதனைட்டாரு. इसलिए हे भाइयों, मैं तुमसे परमेश्वर की दया स्मरण दिलाकर विनती करता हूँ कि अपने शरीरों को जीवित और पवित्र और परमेश्वर की भावता हुआ बलिदान करके चढ़ावो, यही तुम्हारा आत्मिक सेवा है। பழைய ஏற்பாட்டுல போல ஏதோ விலங்குகளை தேவன் இன்னைக்கு எதிர்பார்க்கல. पुराना नियम के समान कुछ जानवरों को प्रभु नहीं चाहते हैं। ஜீவ பலியாக, जीवित बलि के समान, ஒரு சுத்தமான ஒரு பலியாக, एक पवित्र, ஒரு பழுதற்ற ஒரு பலியாக, एक भावता हुआ बलि के समान தன்னையே ஒப்புக்கொடுக்கும்படியாய் இயேசு விரும்புகிறார். हम अपने आप को समर्पण करने के लिए प्रभु चाहते हैं। உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். होठों की बलि, स्तुति बलि को प्रभु हमसे चाहते हैं। நன்றி உள்ள பலியை கர்த்தர் एक எதிர்பார்க்கிறார். धन्यवाद की बलि को प्रभु चाहते हैं। இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? कब है पता है? இன்றைக்கு, आज ही, आज ही। ஆமென். आमीन। இன்றைக்கே நம்ம பலி செலுத்துவோம். आज ही हम बलि चढ़ाएं ஒரு क्या? புதிய நாமத்தை கண்டுகொள்வோம். एक नए नाम को हम पाएं क्या? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये परमेश्वर ने बनाया है ये दिन, இதிலே களி கூற கடவோம். इसमें मगन और आनंदित हो जाएं। மூன்றாவதாக तीसरा, யாத்ராகமம் निर्गमन 32வது அதிகாரம் 32वीं अध्याय को हम पलटे। அதுல 29வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். वर्स 29 को हम पढ़ेंगे। 32ல 29ல கர்த்தர் சொல்கிறார், 32 का 29वीं आयत में, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கபடி यहोवा परमेश्वर आज ही आपको आशीष दे। ஆமென். आमीन। இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்ட்டாரு. प्रभु ने कह दिया आज ही मैं तुम्हें आशीष करता हूँ। எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். कितना अच्छा परमेश्वर है ना? ஏதோ ஒரு நாள் ஆசீர்வதித்து நம்மளை விடுற தேவன் அல்லங்க. एक दिन आशीष कर हमें छोड़ने वाला नहीं है। இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் தயாரா இருக்கிறார். आज भी हमें आशीष करने के लिए वो तैयार है। இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். प्रभु कहते हैं कि आज से मैं तुम्हें आशीष करता हूँ। இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்ட்டாரியா. और कहें तो इजराइल को आशीषित करना ही उनके लिए प्रसन्न है। ஆதாம் ஏவாளும் தோட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் ரெடி பண்ணிட்டு தான் பிற்பாடு ஆதாமை ஏவாளையும் கூட்டி வந்து விடுறார். जब प्रभु आदम और हव्वा को बनाने से पहले वाटिका को उन्होंने सारी चीजों को बनाकर ही आदम और हव्वा को वहां पर बनाया है। இங்க மோசேஸ் சொல்லுகிறாரு, यहाँ पर मूसा कहते हैं இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். आज यहोवा परमेश्वर आपको आशीष देंगे। யாரை குறிப்பிட்டு சொல்றாரு என்றால், किसको? मतलब कि மோசேஸ் 40 நாள் இரவும் பகலும் அங்க உட்கார்ந்து இருக்கார் மலையில. मूसा 40 दिन और रात उस पहाड़ पर पर्वत पर थे। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே காணாம போலக்குன்னு சொல்லிட்டு நேரா ஆரோன்ட்ட போய் எங்களுக்கு கூட்டி வந்தவருக்கு ஒரு தெய்வம் உண்டு பண்ணுங்கன்னு சொல்றாரு. इस्राएल लोग क्या करते थे? मूसा को लापता है, इसीलिए आप हमारे लिए एक देवता को बना करके आरोन के पास चले गए। உடனே ஆரோன் மற்ற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு கன்றுக்குட்டியை பொன் கன்றுக்குட்டியை என்ன செய்றாங்க, உருவாக்குறாங்க. तुरंत हारून और उन सारे लोग ने मिलकर एक सोने की बछड़ा को बनाया है। எல்லாம் புசித்து குடித்து பயங்கரமான ஆட்டம் போயிட்டு இருக்கிறது. वहां पर सारे पीकर नाकर मगन हो रहे थे। இத மோசே பார்க்கறாரு. मूसा ने देखा, கற்பனைகளை போட்டு ஒட்டைக்கிறார். उन्होंने 2 आज्ञाओं को वहां पर तोड़ा। என்ன நடக்குது என்றால், क्या हुआ? யார் யா கர்த்தர் பட்சத்தில் அவங்க மட்டும் தனியா வாங்கன்ட்டாரு. उन्होंने कहा मूसा ने, जो यहोवा की और है वे सब अलग इस तरफ आ जाएं। 26 வசனத்துல சொல்லுகிறாரு, 26वीं आयत में लिखा है, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் எல்லாரும் வாங்கன்ட்டார் தனியா. जो कोई यहोवा की और का है वह मेरे पास आए। அப்போ லேவியின் புத்திரர் அப்படியே தனியா போனாங்க. तब सारे लेविय उसके पास पहुंचे। உடனே ஒரு பட்டயத்தை எடுத்துக்கலான்ட்டாரு. तुरंत उन्होंने कहा तलवार उठा। உள்ளர போய் எவனுமே நீங்க பார்க்காதீங்க. अंदर जाकर छावनी में जाकर किसी को ना छोड़ना। யாரெல்லாம் இப்படிப்பட்ட விக்கிரத்துக்கு நின்றாங்களோ, जिन्होंने मूर्ति के पीछे चले थे, அவங்களை எல்லாரையும் நிர்மூலமாக்க வேண்டும். उन सारे लोगों को मार डालना है।
யாரையும் பார்க்காதீங்க. किसी को आप ना देखना. உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், शायद आपके रिश्तेदार क्यों ना உங்க हो, ரிலேட்டிவா இருக்கலாம், आपके अपने लोग क्यों ना हो, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா या இருக்கலாம், बहुत ही जान पहचान की क्यों ना हो, உங்க நண்பரா या இருக்கலாம். आपका दोस्त क्यों ना हो, அதெல்லாம் பார்க்காதீங்க. कुछ नहीं देखना. எல்லாத்தையும் நிர்மூலமாக்குங்க. सभी को मार डालना. அப்படி யார் செய்தார்களோ, ऐसे जो किए थे, அப்படி யார் கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டினார்களோ, ऐसे जो व्यक्ति परमेश्वर के लिए जलन रखते थे, அவங்களுக்கு தான் இந்த வசனம் சொல்லுகிறது. उन्हीं लोगों के लिए ये वचन लिखा है. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். आज ही परमेश्वर आपको आशीष दे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया. கர்த்தர் பரிசுத்தத்தில் நிக்கிறீங்களா? क्या आप परमेश्वर के पवित्र स्थान में खड़े हैं क्या, கர்த்தருக்கென்று நிக்கிறீங்களா? या यहोवा के लिए आप खड़े हैं क्या? உலகத்தோடு நிக்க வேண்டாம், கர்த்தருக்காக தனியாய் நிற்போம். संसार के साथ नहीं वरन परमेश्वर के लिए हम अलग खड़े हो जाएं, அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். तब प्रभु हमें आशीषित करेंगे. கோலியத் வந்த உடனே எல்லாம் ஓடி போயிட்டாங்க. जब गोलियत ने आया सारे लोग दौड़ गए, மிலிட்டரி ஓடி போயிருச்சு, मिलिट्री दौड़ा, கிங் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஓடி போயிட்டாங்க. राजा सारे मंत्री सब कुछ सारे लोग दौड़े थे, ஆடு மேய்க்கிற தாவீது மட்டும் தனியா நின்னுட்டு இருக்காரு. लेकिन जो भेड़ बकरी चराने वाले दाऊद ही अकेला खड़ा था. மெஜாரிட்டி கூட்டம் அங்க நிக்கிறதுனால அது பெரிய பலவான்கள் கிடையாது. जो मेजॉरिटी वहां खड़ा है इसीलिए वे बलवान लोग है करके ना समझें. இவன் தனியா நின்னாலும் இவன் தான் பலவான். ये दाऊद यदि अकेला में खड़े क्यों ना हो वही बलवान था, ஏன்னா இவன் கர்த்தர் பட்சத்தில் இருக்கான். क्योंकि इन्होंने यहोवा की ओर खड़ा था. இஸ்ரவேல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டு. इजराइल के परमेश्वर के लिए इन्होंने जलन रखता था. நீங்க யார் பட்சத்தில் நிக்கிறீங்க? आप किसके पक्ष में खड़े हैं? பரிசுத்தத்திற்கென்று நில்லுங்க, पवित्रता के लिए खड़े हो जाएं, வார்த்தைக்கென்று நில்லுங்க, परमेश्वर के वचन के लिए खड़े हो जाएं, தேவ ராஜ்யத்திற்காக நில்லுங்க. परमेश्वर के राज्य के लिए खड़े हो நான் जाएं. சொல்றேன், நீங்க தனியா நின்னாலும் நீங்க தான் ஜெயம். हम ये कहते हैं अगर आप अकेला खड़े क्यों ना हो, विजय आपके लिए है. இன்றைக்கே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க आज போகிறார். की परमेश्वर आपको आशीष देंगे. ஹalleluya, हालेलुया. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? आप विश्वास करते हैं क्या? இன்றைக்கே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். आज की यहोवा परमेश्वर में आशीषित करेंगे. எப்ப தெரியுங்களா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரு? कब है पता है? யாக்கோபுடைய லைஃப் நீங்க பார்க்கும்போது याकूब के जीवन को देखते हैं तो ஒரு நாள் இரவு ஜெபம் பண்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விடவே மாட்டேன். एक दिन उन्होंने इस तरह प्रार्थना करी, यदि प्रभु मुझे आप आशीषित ना करें तो तुझे ना छोड़ूंगा. அவனுக்கு என்ன ஆசீர்வாதமா இல்லங்க? क्या उनके पास कोई आशीष नहीं था क्या? மனைவி மாறு, வேலைக்காரங்க, ஆடு மாடு கழுதை, அப்பா ரெண்டு பரிவாரத்தோட வராரியா. पत्नियां, नौकर नौकरानियां, सारे भेड़ बकरी सब चीजें दो परिवार के साथ कंपनी के साथ वो आ रहा था. ஆனா இப்பதான் புரியுது இதெல்லாம் ஆசீர்வாதமே இல்லையா. लेकिन उसी समय ही उनको पता चला ये सचमुच में आशीष नहीं है. உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். सचमुच का आशीष जो है वो यहोवा की ओर से जो मिलता है. இப்பதான் இரவு முழுதும் போராடி ஜெபிக்கிறார், தண்ணி पूरे रात उन्होंने प्रभु से प्रार्थना किया अकेला में, அடரே என்னை ஆசீர்வதிங்க, हे पिता मुझे आशीषित कर, என்னை ஆசீர்வதிங்க. मुझे आशीषित कर. தேவன் கேக்குறான், உன் பேர் என்னப்பான்னு. परमेश्वर ने पूछा तेरा नाम क्या है? கர்த்தருக்கு என்ன அவர் பேரு கூட தெரியாதா என்ன? क्या परमेश्वर याकूब का नाम नहीं जानते थे क्या? அவருடைய ஹிஸ்டரியே கர்த்தருக்கு தெரியும். उनका पूरा इतिहास पता है. பட் கர்த்தர் இங்கே அவனை உணர்வடையும்படியாய் விரும்புகிறார். लेकिन प्रभु चाहते हैं वो उनके बारे में जाने. याकूब, என் பேர் யாக்கோப், मेरा नाम याकूब करके उन्होंने என்ன कहा. பிராக்கெட்ல ஏமாத்துக்காரன். इसका मतलब क्या है? मैं एक धोखाबाजी हूँ, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. सब लोगों को मैंने धोखा दिया. ஆனா சொன்னாரு, ஏமாத்தி வாங்குற காசெல்லாம் ஆசீர்வாதமே இல்லப்பா. प्रभु ने कहा वो धोखे से जो कमाती है वो सचमुच आशीष नहीं है. உண்மையான ஆசீர்வாதம் உன் மனசுக்குள்ள இருக்கணும், सचमुच का आशीष जो है तेरे दिल में है, உன் வாழ்க்கையில இருக்கணும். तेरे जीवन में है. இந்த அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிறேன். ऐसा एक नया नाम को परमेश्वर ने वहां दिया है, அதுதான் இஸ்ரவேல். वही इजराइल. ஆமென். आमीन. புதிய ஆசீர்வாதம். एक नया आशीष. ஆசீர்வாதம் உங்களை தேடி வருங்க. आशीष आपको पीछे ढूंढ कर आती है. எப்படி தங்க வரும்? कैसा? யோசேப்பு நீங்க லைஃபை பாருங்கன்னா, यूसुफ के जीवन के देखते हैं तो அவனை குழியில போடுறாங்க, उन्हें गट्टे में डाला, திருப்பி எகிப்துல விக்கிறாங்க, फिर मिस्र के जाने वाला लोगों से भेजा, போத்திபார் வீட்டுக்கு போறான். उन्होंने पोतीबार के घर पर गया. இவன் நிமித்தம் போத்திபாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. यूसुफ के चलते पोतीबार के घराने आशीषित पाए. அவனுக்குள்ள என்னமோ இருந்துச்சு இல்லையா? इसका मतलब उसके अंदर कुछ था. ஓகே, திருப்பி ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போறான். फिर दोबारा उनके ऊपर झूठे गवाह देकर उनको जेल खाने में डाला गया. இப்ப நேரா கர்த்தர் ஒரே இரவுல அவனை தூக்கி அரண்மனையில வச்சிட்டார். अब परमेश्वर ने एक रात में जेल खाने में से यूसुफ को उठाकर और राजमहल में खड़ा कर दिया. இப்ப எகிப்துல பயங்கரமான ஒரு பஞ்சம். अब मिस्र में बहुत बड़ा अकाल पड़ी है. தானியம் இல்ல. वहां पर कोई खाने का चीज नहीं है. ஜனங்க எல்லாரும் வந்து பார்வோன்ட்ட கேக்குறாங்க, எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தானியம் கொடுப்பானுங்கறாங்க. लोग सारे अभी फिरौन से आकर पूछ रहे थे हमें खाने के लिए खाना दो. ராஜா என்ன சொல்றாரு? राजा ने क्या कहा? நேரா கையை நீட்டிட்டாரு. उन्होंने सीधा हाथ उनको दिखा दिया. எனக்கே ரொட்டி யோசேப்பு தாப்பா கொடுப்பாரு, அங்க போங்கட்டாரு. मेरे लिए ही रोटी तो यूसुफ से ही मिलता है, आप सारे यूसुफ के पास जा. அப்ப ராஜாட்ட கூட ஒண்ணுமே இல்ல, நல்லா கவனிச்சுங்க. इसका मतलब ध्यान से सुनिएगा, राजा के पास भी कुछ नहीं था. யோசேப்பிட்ட தான் எல்லாமே இருக்குது. सब चीजें यूसुफ के अंडर था. எல்லாம் யோசேப்பிட்ட போறாங்க. सारे लोग अभी यूसुफ के पास गए.
வெறும் எகிப்து மாத்திரமல்ல, केवल मिस्र नहीं, சகல தேசத்தார்கள், सारे देश के लोग, எல்லா ஜனங்களும் அவங்க நோக்கி வர்றாங்க. सारे लोग वहां पर आए थे. அடுத்தது யார் தெரியுமா வராங்களா? அவங்க ஓன் ஃபேமிலி தேடி வராங்க. अगला कौन आया? उनका खुद का परिवार इन्हें ढूंढ कर आया है. ஆமென். யார் இவனை தூக்கி போட்டாங்களோ அவன்லாம் இப்ப வரான். जिन्होंने यूसुफ को गड्ढे में डाला वह लोग आ रहे. யோசேப்பு சொல்றாரு, यूसुफ ने कहा எல்லாம் பணம் தாங்கன்றார். आप सारे अपना पैसा दो मुझे, அப்பதான் தானியம் கிடைக்கும்ட்டார். तब आपके लिए मैं खाना दे सकता हूँ. திருப்பி தானியத்துக்கு வராங்க. அடுத்தது फिर अगला गेहूं के लिए आ रहे थे लोग. ஆடு மாடு கழுதை எல்லாம் தாங்கன்றார். आपका सारा भेड़ बकरियां मुझे दो. அப்ப தானியம் தராரு. फिर उन्होंने गेहूं दिया. திருப்பி வராங்க. फिर तीसरा बार आए थे, உங்க நிலங்கள் வயல் எல்லாத்தையும் எழுதுவிட்டார். आपका सारा जमीन मेरे नाम पर दे दो. அதுக்கப்புறம் தானியம் தந்தார். उसके बाद उन्होंने गेहूं दिया. ஆமென். आमीन. அங்க ராஜாவை கூட எவனுமே கண்டுக்கல. वहां पर राजा को तो कोई नहीं देख रहे थे, காரணம் ராஜாட்ட தானியம் இல்ல. क्योंकि राजा के पास गेहूं नहीं था. யார்ட்ட தானியம் இருந்துச்சு? किसके पास था? யோசேப்பிட்ட இருந்துச்சு. यूसुफ के पास. தானியம் गेहूं தேவ வார்த்தைக்கு சமமா இருக்கிறது. परमेश्वर की वचन के समानता की है. கர்த்தருடைய வார்த்தை நம்மட்ட இருக்குன்னா, यदि परमेश्वर का वचन हमारे पास है तो நான் ஆசீர்வாதத்தை தேடி போகணுமே அவசியமே இல்லை. मुझे आशीष को पीछा करने की कोई जरूरत नहीं है. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் என்னை துரத்தும், என்னை தேடி भलाई और करुणा आशीष मेरा पीछे दौड़ेगी. அவன் ராஜாவா இருக்கனால அவன் பெரிய ஆசீர்வாதமா இருக்கனால நினைச்சுக்காதீங்க. वो राजा है इसलिए वो बहुत बड़ा आशीष में है करके ना समझें. அவன் பெரிய பணக்காரன் ஐயா, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படி நினைச்சுக்காதீங்க. அவன் ஜஸ்ட் ரப்பர் ஸ்டாம்ப் தான். वो बहुत बड़ा धनी व्यक्ति है, उनके पास सब चीजें हैं करके मत सोचेगा वो केवल रबर स्टाम्प के समान है. ஆனா யோசிப்பு பாருங்க வாழ்க்கைய. लेकिन यूसुफ को देखिएगा उनके जीवन को, எத்தனை கஷ்டம், எத்தனை அலைச்சல், எத்தனை உபத்திரத்துக்குள்ள போனாரு. कितना कष्ट उठाया, कितना उपद्रव उठाया, ஆனா அவனுக்குள்ள வசனம் இருந்துச்சு. लेकिन उनके अंदर वचन था. ஆமென். आमीन. வசனம் வார்த்தை இருக்கிற இடத்துல உங்களை தேடி எல்லா ஆசீர்வாதமும் ஜனங்களும் கூட்டம் கூட்டமாய் வருவார்கள். जहाँ वचन है, यदि वचन आपके अंदर है तो जरूर आपको ढूंढ कर लोग, धन दौलत, सारे आशीषें आपको ढूंढ कर आएगी. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये वो दिन है यहोवा ने बनाया है, இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். इसमें हम मगन और आनंदित होए. முதலாதாக पहला, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பை தருகிறவர். आज ही इस घर के लिए प्रभु उद्धार देते हैं. இன்றைக்கு கர்த்தருக்கு பலி செலுத்துகிற நாள். आज ही यहोवा का बलि चढ़ाने का दिन है. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று आज சொல்கிறார். से मैं तुझे आशीषित करूंगा. அதே தேவன், वही परमेश्वर இந்த வார்த்தை इस वचन இன்றைய தினம் आज के दिन உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. आपके जीवन में बहुत बड़ा बदलाव को ला सके. ஆமென். आमीन. அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? परमेश्वर के हाथों में समर्पण कर कर प्रार्थना करेंगे. உங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. हमसे प्यार करने वाले प्रभु परमेश्वर, அப்பா இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கிருபை செய்தீங்களே அதற்காக ஸ்தோத்திரம். इस दिन में राजा आज इस वचन को सुनने के लिए हमें मदद किया, धन्यवाद करते हैं. இன்றைய நாள் நீங்கள் உண்டு பண்ணின நாள். आज वो दिन है जो यहोवा ने बनाया है. இன்றைக்கு நாங்கள் களி கூர்ந்து மகிழக்கூடிய நாளா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आज हम मगन और आनंदित होने के लिए धन्यवाद करते हैं. ஏன் களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று? क्यों हमें आनंद और मगन होना है? இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்க போகிற ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். आज आप हमारे लिए देने वाले उद्धार के लिए धन्यवाद. இன்றைக்கு நாங்கள் பலி செலுத்துகிறோம் அதற்காக ஸ்தோத்திரம். आज हम बलि चढ़ाने वाले हैं, धन्यवाद. இன்றைக்கு நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். आज हमें आशीषित करने के लिए आप धन्यवाद करते हैं राजा. இன்றைக்கே எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போற எல்லா நன்மைக்காக ஸ்தோத்திரம். आज ही आप जो हमारे जीवन में करने वाले हर एक भलाइयों के लिए धन्यवाद करते हैं. நாங்க இன்னொரு நாள் எதிர்பார்த்துட்டு இருக்க தேவையே இல்ல சுவாமி. और एक दिन के लिए हमें इंतजार करने की कोई जरूरत नहीं है. நல்ல நாள் வரும் என்று நாங்க எதிர்பார்க்கும் தேவையே இல்லை. कुछ अच्छा दिन आएगा करके कुछ सोचने की जरूरत नहीं है. நாங்க இன்றைக்கே நல்ல நாள், आज ही भला दिन है, இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं. செய்ய போற எல்லா நன்மைக்காக ஆசீர்வாதங்களுக்காக மாற்றத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. आप करने वाले हर एक बदलाव के लिए, आशीषों के लिए धन्यवाद करते हैं राजा. ஒவ்வொருவரையும் பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். हर एक जन को तेरे पवित्र हाथों में समर्पित करते हैं. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं, हमारे जीवित परमेश्वर. आमीन 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 आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. यहोवा परमेश्वर आपको आशीषित करे. Thank you. आमीन.